நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் அப்படின்னா என்னன்றத இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். மீண்டும் இந்த டார்க் அண்ட் லைட் சேனலிற்கு உங்களை வரவேற்கும் முகமில்லா நான். இந்த வீடியோ ஒரு வரவேற்புரை இல்லை. இந்த வீடியோ ஒரு சூழலையும் இல்லை. இந்த சேனல் இனி வரப்போகும் வீடியோக்களின் முன்னுரை. இந்த முகமில்லாத சேனல் எதை பற்றி பேச போகுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல் உங்களையே முகமாக்கி அந்த அகமுகத்தில் இருக்கும் சாதனைகளையும் வேதனைகளையும் பேச போகுது. பொதுவா பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு இருப்போம். ஆனா பிரச்சனையோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம எதிர்பார்க்காத போது வர்றது தான். ஸோ ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும்போதே பிடுங்கி வெளியே போட்டுருங்க. இருங்க, இது ஒரு அட்வைசரி சேனல் கிடையாது. இந்த சேனலில் வர கண்டென்ட் எல்லோருக்கும் பிடிக்கும், புரிகிற மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சேனலில் எந்த நட்சத்திரங்களை பற்றியோ எந்த அரசியல்வாதியை பற்றியோ பேச போறதில்லை. அப்புறம் வேற என்ன? சாமானியன் சாதனைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமானியன் நம்ம தாங்க. பொதுவா நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எடுத்துக்காட்டுகள் சொல்லும் போது எல்லோரும் நட்சத்திரங்களை பற்றியும் அறிவியல் மேதாவிகளை பற்றியும் சமூக ஆர்வலர்கள் பற்றியும் சொல்லுவோம். ஏன் நம்ம எதுவுமே சாதிக்கலையா? கண்டிப்பா சாதிச்சிருக்கோங்க. ஆனா அதை எப்படி எடுத்துக்காட்டோட சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். ஒரு உயிர்கொல்லி நோயிலிருந்து மீண்டு வருவதாகட்டும், மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதாகட்டும், இருந்த சொத்து இழந்துட்டு மீண்டும் அதை கை கொணர்வதாகட்டும், தெரியாத தொழில் தொடங்கி சாதிக்கிறதாகட்டும், நசிஞ்ச தொழிலை மறுபடியும் புதுப்பிக்கிறதாகட்டும், மனதை ஒருநிலைப்படுத்துறதும் கெட்ட பழக்கத்திலிருந்து மீள்றதும் எல்லாமே சாதனை தாங்க. நீங்க சின்னதா நினைக்கிற சாதனைகள் இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கலாம். Why not? உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற சாதனைகளை எனக்கு எழுதுங்க. உங்க சாதனைகளை அழகா எடுத்துக்காட்டோட இந்த சேனல்ல ஒளிபரப்பாகும். இந்த நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த சேனல் உங்களுக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டை கொடுக்கும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? நீங்க ஒருவேளை 70லையும் 80களில் பிறந்திருந்த மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஜென்சிஸ் கூடிய விரைவில் நீங்களும் எவால்வ் ஆகுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ரேடியோ அப்படின்ட்டு சின்னதாக கையடக்கமான ஒரு அழகான ஒரு வானொலி இருக்கும். அதில் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாவோட சைஸ் டிரான்சிஸ்டரோட சைஸோட பெருசாக இருக்கும். அதை இரவில் படுக்கும்பொழுது நம்ம தலைக்கறியில் வச்சுட்டு இந்த ஆண்டனாவை சரி பண்ணி அதை டியூன் பண்ணி நமக்கு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைச்சி அதில் வர பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய அலாதியான சுகம். அந்த நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டை இந்த சேனல் கண்டிப்பாக கொடுக்கும். முகம் இருந்தாதான் சொல்ல வர்றது போய் சேரும்னு அவசியம் இல்லைங்க. சரியான கண்டென்ட்டை சரியான எடுத்துக்காட்டோட சொல்லும் எல்லாமே
எல்லாரையும் சென்றடையும். இது ஒளி வடிவம் இல்லை, ஒளி வடிவம். நிச்சயமா எல்லாரையும் சென்றடையும். காத்திருங்கள். உங்கள் சாதனைகளை எனக்கு எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க. அதை சரியான அளவோடு, சரியான வீரத்தோடு நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா வரவேற்பு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒளி உணர்வில் உங்களுடன் நான். நன்றி.